லோயா ஆண்டவருக்கு பிடிச்சது தெரியுமா? சொன்ன ஒண்ணு செய்யும். கல்யாண வீட்டுல ஆண்டவர் சொன்னார், இந்த கச்சாரிகளை நிரப்புங்கள், நிரப்பிட்டாங்க. இரண்டாவது சொன்னார், மொண்டு போய் கொடுத்தார். முன்பிருந்த திராட்சரசத்தை பார்க்கிலும் மிக அருமையான திராட்சரசம். முள்ளு அந்த கச்சாரியை நிரப்புங்க. ஒரு கேள்வி கேட்கல. அது சுத்திகரிப்புன்னு வைக்கப்பட்டிருக்கிறது, கால் கழுவுறதுக்கு வச்சிருக்கிறாங்க. அது நம்ம அதை எடுத்துட்டோம்னா யார் கால் கழுவுவாங்க? கை கால் கழுவாம யாரும் உள்ள வர மாட்டாங்க. அதனால நம்ம எடுக்கக்கூடாது, கொல்லக்கூடாது, செய்யக்கூடாது, முடிக்கக்கூடாது அப்படிலாம் எந்த மனிதனும் சொல்லல. சொன்ன ஒண்ணு செஞ்சுட்டாங்க. என்ன செஞ்சாங்க? அந்த கச்சாடிய நிரப்புங்க. அது அழுக்கு, அது சுத்திகரிப்புக்கு, அது வாசப்பல் வச்சிருக்காங்க. அவங்க போனாங்க, நிரப்பிட்டாங்க. இப்ப சொன்னார், கொண்டு போய் கொடுங்கள். நம்மளா தான் என்ன சொல்லுவோம்? ஆண்டவராக நம்ம ஊத்துன தண்ணி அதை எப்படி கொண்டு போய் கொடுக்கிறது? கொண்டு போய் கொடுங்கள். கொண்டு போய் கொடுத்தா சொன்னதை மட்டும் செய்யுங்க. இப்பதான் சீசருக்கு அந்த அறிவே வந்துச்சு. அல்லேலூயா. என்ன அறிவு? எருசலேமிலே போய் காத்திருங்கள். இப்ப அவங்க ஒலிவமலையிலிருந்து இறங்கின உடனேயே மரியாள் வீட்டுக்கு, மகதலேனா மரியாள் வீட்டுக்கு, எருசலேமுக்கு அங்கங்க போகாம அவங்க மொத்த வேலை அந்த 120 பேர் மேல் வீட்டுல போய் உட்கார, எங்கேயும் போல. இப்பதான் அவங்க முதல்ல சொன்ன உடனே செஞ்சிருக்காங்க.